பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர்பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? யாரு? இப்போ லஞ்சும் சேர்த்து பண்ணிட்டு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். கோன் மேட்ரு. ஏன்னா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா ரொம்ப டயர்டா இருக்கும், மறுபடியும் லஞ்சு உடனே செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாத்தீங்களா முதலாளி? அதனால எல்லாத்தையுமே காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா சாமி கும்பிட்டு உடனே லஞ்சு கூட சாப்பிட்டுடலாம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவியை போட்டு தள்ளிடுறேன். நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், அதனால தான் நான் லஞ்சும் உடனே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ லஞ்சுக்கு ஒயிட் ரைஸும் அவரைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் புடலங்காய் பொரியல் பண்ண போகிறேன். வடை, பாயாசம், அப்புறம் சக்கரை பொங்கல் சாமி கும்பிட்றதுக்கு அடிஷ்னலாக பண்ணிக்கிட்டேன். உன் ஃப்ரெண்டு உன்னை என்ன சொல்லி எங்க அமிச்சா? இப்போ அதுக்கு தான் வெங்காயம், தக்காளியும் புடலங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவி உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இன்னொரு சைடு பருப்பு, மஞ்சத்தூள், சீரகம், அப்புறம் பூண்டு சேர்த்து குக்கர் மூடி போட்டு வச்சாச்சு. நல்லா மூச்சு முட்டை பேசுனீங்க. இப்போ என் பையனுக்கு கோல்டு எஃபெக்ட் இருக்கிறதுனால அவனுக்கு சுக்கு காப்பி போடலான்ட்டு அவனுக்கு மட்டும் பால் சேர்த்துட்டு அதில் சுக்கு தட்டி போட்டுட்டு கொதிக்க விடுறேன். லேசாக அதில் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். நிஜமாவே சொல்லணும்னா இது நல்லாவே ஒர்க் பண்ணிச்சு. இதையும் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி காஃப் இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே என்ன எல்லாம் மாமா எதுவும் பிரச்சனையா ஆண்டி? நான் ஒயிட் சுகர் சேர்க்காம நாட்டு சக்கரை சேர்த்து கொடுத்தேன். அதுதான் ரொம்ப நல்லது. ஒயிட் சுகர் சேர்த்தா ரொம்ப சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால நாட்டு சக்கரை சேர்த்து அவனுக்கு கலந்து கொடுத்துட்டேன். டேய் அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. நல்ல இப்போ அகைன் மறுபடியும் குக்கர் நம்ம அடுப்பு மேலே வச்சுக்கிட்டு குக் பண்ண விட்டுடலாம். நாட்டு சக்கரை கூட அதிகமாக சேர்க்காம ரொம்ப மைல்டாக சேர்த்து தான் அவனுக்கு கொடுத்தேன். காலையிலேயே இந்த டீ, காஃபி இந்த மாதிரி எல்லாம் ஜாஸ்தி குடிச்சிட்டாங்கன்னா டிஃபன் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். நிஜமாவே நல்லா இருந்தது. இதுவும் உங்கள் வீட்டில் நல்லா ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவனை கொடுத்துட்டு வந்துடலாம். நம்ம சுக்கு காப்பி போடுற நேரத்தில் சாதமாக கொதிச்சிச்சு. இப்போ நுரை கட்டி மேலே வரும்போது அந்த நுரையை எடுத்து விட்டுருங்க. அதுதான் நல்லது. இப்போது சைட் பை சைடு ஒரு சின்ன பாத்திரத்தில் அரிசியும் பருப்பும் சேர்த்து நான் பொங்கலுக்கு ஊற வைக்க போகிறேன். என்ன சந்தோஷம் தானே? தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி வச்சு ஊற வச்சிடலாம். அப்போது நம்மளுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. சக்கரை பொங்கல் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்வீட் பண்ணும்போதும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணி விடும். கிட்டவா இப்போது நம்ம பருப்பு வெந்துருச்சு. இப்போ அதனால் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கிட்டு சாம்பாரை தாளிச்சிக்கலாம். அதுக்கு கடாய் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நான் இன்னைக்கு அவரைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். அது ரெண்டுத்தையும் கட் பண்ணி ஒரே வாட்டி சேர்த்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் பூ சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒரே வாட்டி சேர்த்தா ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாம் ஒரே வாட்டி நல்லாவே குக்காகி வந்துடும். நம்ம காய் குக்காகிறதுக்குள்ள பருப்பு நம்ம ஒரு சட்டிக்கு மாற்றி அதை கடைஞ்சி வச்சுக்கலாம். உனக்கு எதுக்கப்பா இந்த வேலையெல்லாம்? நம்ம பருப்பு நல்லா கடைஞ்சிட்டோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக புளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். யார்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துருச்சு. சாப்பாடை நம்ம வடிச்சிடலாம். இப்போது சக்கரை பொங்கலுக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி பருப்பு, அதையும் வச்சிடலாம். இப்போ சக்கரை பொங்கலுக்கும் பார்த்திங்கன்னா கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கு மேலே கட்டி இந்த நுரையும் நம்ம எடுத்து விட்டுடலாம். இப்போது நம்மளோட சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம சட்டியை தூக்கி அடுப்பு மேலே வச்சுட்டு சாம்பார் ரெடியான அந்த மசாலாவை அப்படியே அந்த சட்டிலேயே ஊற்றி நம்ம அப்படியே தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு அந்த சட்டியோடையே நம்ம இறக்கி வச்சிடலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு வாயில ஜாங்கிரி சுடும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துச்சு. கொஞ்சம் ஓரளவு 1 டீஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. எல்லாரோட டேஸ்ட்டும் பேலன்ஸ் ஆகும். இப்போ அதே கடாயை கழுவி புடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம் தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். அப்போ வெங்காயம் சேர்த்த உடனே நீங்கள் புடலங்காவும் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து
கலந்து விட்டுருங்க. வெங்காயம் வெந்த பிறகு சேர்த்திங்கன்னா இந்த காய் வேகிறதுக்குள்ளே வெங்காயம் வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துடுங்க. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே. இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து நான் பொங்கலில் சேர்க்கறதுக்கு வெல்லத்தை இடித்து அதில் சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். சைட் பை சைட் காய் வெந்துருச்சான்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பசங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு டிஃபன் வைக்கிறதுக்கோசம் இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பண்ண தோசை, அதை தான் இப்போ ஊற்றிட்டுருக்கேன். நீ எவ்வளவு பெரிய டானா? இப்போது நம்ம புடலங்காய் பொரியலில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து அதை வந்து மூடி போட்டு வேக வச்சுட்டு சைட் பை சைடு அடையும் வந்து பச்சை வாசனை போக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன இல்ல டீப்லை ஆத்தாலே தெரியும். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. சாமிக்கு வந்து சாப்பாடு சாம்பார் இதெல்லாம் வைக்க போகிறதில்ல, இது நம்மளுக்கு தான். அதனால் வந்து குழந்தைங்களுக்கு அந்த சாம்பாரே ஊற்றி காலையில் டிஃபனை கொடுத்தாச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதை இன்னொரு பவுலில் சேர்த்துக்கிட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு வெந்தயமும் கடுகும் தாளித்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பூண்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது வந்து ரசத்துக்கு. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? இப்போ பொங்கலுக்கு வந்து நெய் விட்டு முந்திரி திராட்சை சேர்த்து வதக்கி அதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து ரசத்தில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றி 2 ஸ்பூன் வந்து ரசப்பொடி சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வந்து கொதிக்க விடலாம். இப்போது அந்த சைட் பை சைடு வந்து நம்ம ரசம் ரெடியாகி இறக்குன உடனே இப்போ வந்து பாயாசத்துக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு நெய் ஊற்றி சேமியாவை வறுத்து எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி அதுலேயே வந்து சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்து கொதிக்க விட்டுட்டு சைடில் வந்து பாயாசத்தில் சேர்க்கறதுக்கு முந்திரி திராட்சையும் நெய்யில் வதக்கி வச்சாச்சு. பலகாரத்தில் பாயசனா அடிக்கிறோம். அவன் பலகாரத்தை தொடலைன்னா இப்போ இந்த டைமில் வந்து நான் வந்து வடமாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சேமியா வந்த உடனே அதில் வந்து பால் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா கடாயை வச்சு வடைக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். அங்க பாத்தியா எங்க வந்து இஞ்சி வெங்காயம் உப்பு சோடா மாவு சேர்த்து நல்லா அடித்து விட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டேன். நம்ம பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை இறக்கி வச்சுட்டு இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். செஞ்சுட்டாங்க சார். செஞ்சிட்டாங்களா? வடை ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம சாமி கும்பிட்டுடலாம். சரி, ஓகே. வடையும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தேவைதானா? ரகட் பாய்ஸ்னா அப்படிதான் இருப்போம். இதுதான் எங்களோட சிம்பிளான ஒரு ஆயுத பூஜா vlog. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி வாங்கப்பா எல்லாரும் போலாம். நன்றி. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க? ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஆளாளுக்கு நாட்டாம தள்ளுங்க. அண்ணன் வரல, அண்ணன் வர்றாரு, தள்ளுங்கய்யா. சீக்கிரம் முடிச்சு விடுங்க.